உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானின் பெயர்ச்சி. சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 6ஆம் தேதி 3வது மாசம் 2026 வெள்ளிக்கிழமை காலையில 8:30 மணி அளவில் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அந்த சனி பகவான் பெயர்ச்சியாயிருக்கிறார். இந்த சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? மீனராசிக்காரங்க அப்படியே பயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சனி நம்மளுடைய ஜென்மத்துக்கே வருதே, உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதோ, எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குதோ, நம்ம எதுல நஷ்டப்பட போறோமோ அப்படின்னு தெரிஞ்சு சிலர், தெரியாத சிலர் வருத்தத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. ஆனா சனி பகவான் கண்டிப்பாக அவருடைய வேலை என்ன? நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் நல்லதை செய்வார், கெட்டதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கெட்டதை செய்வார். சனி பகவான் நினைத்தால் அரசனும் ஆண்டி ஆவான், ஆண்டியும் அரசன் ஆவான். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனால் அது மாதிரி இப்ப நடக்குமா அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு நடக்காது. சார் எங்களுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி சார், எங்களுடைய ஜென்மத்துல சனி வந்து இனி என்னென்ன கஷ்டப்பட போறோமோ அப்படிங்கிற வேதனையில் இருக்கிறேன் சார். நீங்க என்ன சார் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா வராது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இப்ப சனி பகவான் இப்ப மீன ராசியில் இருக்கிறாரா? அதே சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்கிறாரா? இந்த குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருந்தாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரிதான். சரி விடுங்க. அதே பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு அங்கே குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்களா? ரைட்டு. அந்த கடக ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியவே அந்த குரு பார்க்கிறாங்களா? மீன ராசி யாருடைய ராசி? அந்த குரு பகவானுடைய ராசி. நவ கிரகங்களில் அந்த குரு பகவானுக்கு என்ன பேரு? முழு சுபகிரகம். அப்ப சில விஷயத்துக்கு நாம குருபலன் இருக்குதான்னு பாக்குறோம் இல்லையா? அந்த குரு பகவான் தான் குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த சொந்த வீட்டுல யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இப்பதான் பெயர்ச்சியை போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒண்ணு போதும் மீனராசிக்காரர்களே. அப்ப அந்த குரு பகவான் நம்முடைய ராசியை பார்க்கும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தனம், பணம், இந்த விஷயத்துக்கு பிரச்சனைகள் தீரும். அப்ப நீங்க கடன் பட்டிருந்தாலும் சரி, நீங்க கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கினீங்கன்னா சொல்லணும், அவங்களுக்கு அடுத்த வாரம் தரேன்னு சொல்றீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்கூட்டியே அந்த கடனை கட்டக்கூடிய நபர்கள் தான் மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப கடனை வாங்கிட்டோம், நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும், வரல, நம்ம கிட்டயுமே இல்லை, நம்ம எப்படா கட்டுறது அப்படிங்கிற வேதனையில இருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பாக உங்களுடைய பேர் கண்டிப்பாக கெடாது. உங்களுடைய மரியாதையை நீங்க இழக்க மாட்டீர்கள். நீங்கள் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் பண்ணி
நீங்க கடனை கட்டுவீங்க. அதே சமயத்துல மீனராசியில பிறந்தவங்க கம்பீரமாக தன்னுடைய நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல், யாரும் இவங்களை ஒரு சொல்லாமல் அப்படி ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அது கேவலம். அதுக்கு அப்படி வாழ்வதை விட நம்ம சாகிறதே மேல் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த மீனராசிக்காரர்களுக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. இதுல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்ப அந்த ஆண் பெண் இருவர்களுக்கும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பெண் ஒரு பிசினஸ் பண்ணினாலும் சரி, ஒரு வேலையில ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஆண் ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலையில நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தொழில் ரூபத்துல பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள், உங்களுக்கு நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறவங்கனால பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இப்ப குறையும். அப்போ உங்க கம்பெனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்றவங்க யாராவது இருக்கிறாங்க, இல்ல உங்களுடைய பழக்க வழக்கத்துல யாராவது துரோகம் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்களே இப்ப வெளிச்சத்துக்கு காட்டும். இவங்க கெட்டவங்க, இவங்கள உங்க கூட வச்சிருக்காதீங்க, இல்லை இவங்களுடைய சகவாசம் வச்சிருக்காதீங்க அப்படிங்கிறதை நம்மளுக்கு உணர்த்தும். அப்ப அதனால நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு போய் அதுக்கு விசா கிடைச்சு வேற நாட்டுக்கு போய் அங்கே சம்பாரிச்சு இங்க இந்தியாவில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல காலம் வந்தாச்சு. அதே சமயத்துல மீனராசியில பிறந்தவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கடந்த இந்த 2 வருஷ காலங்களும் மன உளைச்சல், மன வேதனை, நினைத்தது நடக்கவே இல்லையான்னு குழப்பங்கள், தான் நல்லது செஞ்சாலும் நமக்கு கெட்டதுதான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற வேதனைகள், என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோக அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், சிலருக்கு பெண்களால் பிரச்சனைகள். சில மீனராசிக்காரர்கள் சில பெண்களை ஆசைப்பட்டும் போயிட்டாங்க, தன் குடும்பத்தை விட்டு சில பெண்களை ஆசைப்பட்டும் தவறான பாதையில போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்ல ஒரு சிலர் தான். அப்ப பாத்தீங்கன்னா அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அவர்களுக்கு இப்ப மனசு உறுத்தும், நம்ம தவறான பாதையில போயிட்டோமே, இனிமேல் தவறான பாதையில போகக்கூடாது, நம்ம சரி செஞ்சுக்கணும், நம்ம நல்ல ரூட்ல போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு வரும். இல்லைன்னா அந்த ரூட்டை விட்டு விலகி கண்டிப்பா வந்துருவீங்க. இல்லைன்னா உங்க மனைவி உங்களை கண்டிப்பாங்க, அதை சொல்வதை கேட்டு நடந்துக்கோங்க. அதை செய்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆகப்பட்டது அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்பாரு. அப்ப அந்த 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்திலையும் பிரச்சனை வராது, பணத்தால பிரச்சனை வராது, நம்ம பேசக்கூடிய பேச்சினால நமக்கு மரியாதையும் பேரும் புகழும் தான் சேரும் ஒழியோ எந்த அழிவும் வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இது 7.5 சனியே இருந்தாலும், இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லதுதான் கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எந்த ரூபத்திலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க, தைரியமாக இருங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜாதகத்துல அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.